அம்மன் நெஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த ஆனி மாதம் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ் மாதத்தோட 3வது மாதம். இந்த ஆனி மாதத்தில் சூரியன் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு. மிதுனம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்துக்கு 3வது பாதம். அதாவது நம்ம வெற்றி பெறுவது, நினைச்ச காரியங்களை நடத்தி முடிக்கிறது, இளைய சகோதரரை குறிக்கிறது. இது எல்லாமே புதன் வீடா இருக்கக்கூடிய மிதுன ராசி தான். புத்தி கூர்மை, அறிவு, ஆற்றல், சாமர்த்தியமா நடந்துக்கிறது, இப்படி பல விதமான தன்மைகளை உள்ளடக்கியது மிதுனம். இந்த மிதுன ராசியில சூரியன் சஞ்சரிக்கக்கூடியது ஆனி மாதம். இந்த ஆனி மாதத்துல கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். மிதுன ராசியில ஜூன் 12ஆம் தேதி சுக்கிர பயிற்சியும், ஜூன் 14ஆம் தேதி புதன் பயிற்சியும், ஜூன் 15ஆம் தேதி சூரிய பகவானும் மிதுன ராசிக்கு போறாங்க. அப்ப 3 கிரகங்களோட சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஆனி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1ஆம் தேதி முதல் 32ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது இருக்குது. ஆனி மாதம் மிக அதிக நாட்கள் கொண்டது, அதாவது 32 நாட்கள் இருக்கக்கூடியது ஆனி மாதம். இந்த ஆனி மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா குரு ரிஷபத்திலையும், சனி கும்பராசியில் இருக்கிறாரு. மாதத்தின் தொடக்கத்தில் கும்பராசியில் இருக்கிறாரு, அதன் பிறகு வக்கரம் அடைகிறாரு. ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஆனி மாதம் தொடங்குது. மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆனி மாதம் எப்படிப்பட்ட சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படின்னு விரிவாகவே பார்ப்போம். வரவறிஞ்சி செலவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள். உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2, 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஆனி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்துட்டோம் அப்படின்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு, தைரியஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு, சுகஸ்தானத்தில் செவ்வாயும், பஞ்சமஸ்தானத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு, ரணருண ரோகச்சானஸ்தல சூரியன், புதன், சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் கேது அப்படின்னு கிரகங்களோட நிலைகள் எல்லாமே இருக்குது. இந்த மாதத்தில் சொந்த உழைப்பால் உயரும் திறமை அப்படிங்கிறது தான் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. பிறரோட உதவிகள் உங்களுக்கு அப்படிங்கிறது சற்று காலதாமதமாக தான் கிடைக்கும். இந்த மாதம் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் அப்படிங்கிறது மனதில் தோன்றும். மனதில் இருந்துட்டு வந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி தெளிவான முடிவெடுப்பிக்க போகிறீங்க. மகர ராசிக்காரர்கள் அனைவருமே சாமர்த்தியமாக செயல்பட்டு காரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். புதிய விஷயங்களை அறிந்து கொள்வதிலெல்லாம் மகர ராசிக்காரர்கள் ஆர்வமாகவே இருப்பீங்க. பண வரவு அப்படிங்கிறது இந்த மதத்தில் இருந்தாலும் அந்த அளவு செலவுகளும் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மாதத்தின் தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதே நேரத்தில் மாத தொடக்கத்திலேயே வக்கரகதிலையும் இருக்க போகிறாரு சனி. அதனால் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். எந்த காரியமாக இருந்தாலும் திட்டமிட்டு நீங்கள் செய்ய முடியாது. திடீரென பிரச்சனை, திடீரென செலவு இதெல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும். உத்தியோகத்திலெல்லாம் பணி நீக்க செய்யப்படும் அளவுக்கு கூட பிரச்சனைகள் அப்படிங்கிறது தலை தோங்கி இருக்கும். பொறுமையும் நிதானமும் அதிகம் தேவைப்படக்கூடிய மாதம் இந்த ஆனி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம். ஆனி மாதம் 5ஆம் தேதியே கும்பராசியில் சனி வக்கரம் அடைகிறாரு. அதனால் உங்கள் ராசிநாதன் சனி வக்கரம் பெறுவது உங்களுக்கு நல்லதில்லை. மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் உடல்நிலையிலேயும் அடிக்கடி தொல்லையாலும் மருத்துவ செலவுகளும் வந்து சேரும். பொருளாதார பிரச்சனையும் அதிகரிக்கும். ஒரு தொகை செலவழிஞ்ச பிறகு தான் அடுத்த தொகை அப்படிங்கிறது கைக்கு வரும். எதையுமே நீங்கள் திட்டமிட்டு செய்ய முடியாது. திடீரென மனம் அப்படிங்கிறது கலக்கத்தை உருவாக்கக்கூடும். என்ன செஞ்சாலும் நமக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது இல்லையே, ஒரு அடி எடுத்து வச்சா 10 அடி சறுக்குதே அப்படிங்கிற மனக்கலக்கம் அப்படிங்கிறது வரும். உத்தியோகத்திலலாம் மேலதிகாரிகளோட ஆதரவு இந்த நேரத்தில் குறையும். உறவினர்களோட பகையும் உடன் பிறந்தவர்களுடைய பகையும் உருவாகக்கூடிய நேரம். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் சில காரியங்கள் கடைசி நேரத்தில் உங்களுக்கு கை நழுவி போவதாக இருக்கும். அதனால் கூட மனக்குழப்பம் அப்படிங்கிறது வரும். உங்களுடைய மனக்குழப்பம் அகலவும் தடைகள் விலகவும் சனி கவசம் பாடி சனி பகவான சனிக்கிழமை தோறும் வழிபட்டுட்டு வாங்க. ஆனி மாதம் 12ஆம் தேதி கடகராசிக்கு புதன் போகிறாரு. ராசிக்கு சப்தமஸ்தானத்துக்கு வரும் புதனால் உங்களுக்கு ஓரளவு நன்மை அப்படிங்கிறது உண்டு. கல்யாணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் அதற்குண்டான முயற்சியில் ஈடுபடலாம். நல்ல வரன் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்துட்டு வந்த வில்லங்கங்கள்லாம் விலகும். பாகப்பிரிவினைகள்லாம் இந்த மாதத்தில் சுமூகமாக முடியலாம். ஒரு சிலருக்கெல்லாம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கூட உண்டு.
உத்தியோகத்திலலாம் எதிர்ப்பு, வியாதி, கடன் ஆகியவற்றை குறிக்கும் இடமான 6ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன் இருக்கிறதால கடன் சுமை அப்படிங்கிறது ஓரளவு குறையும் உங்களுக்கு. இனிமேல் மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து ஆனி மாதம் 23ஆம் தேதி கடகராசிக்கு சுக்கிரன் போறாரு. உங்க ராசிக்கு 7ல் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனால பிள்ளைகள் வழியில் சில பிரச்சனைகள்லாம் வந்து போகும். அதனால மன அமைதி அப்படிங்கிறது குறையும். எந்த விஷயமா இருந்தாலும் தீர்க்கமான முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது வரலாம். முன்னோர் சொத்துக்களில் முறையான பங்கீடு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காது. அதனால் நீதிமன்றத்தை அணுக வேண்டிய சூழ்நிலை கூட வரும். புதிய ஒப்பந்தங்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆனி மாதம் 27ஆம் தேதி ரிஷபராசிக்கு செவ்வாய் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 4க்கும் 11க்கும் அதிபதினு சொன்னோன்னா அது செவ்வாய். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறது நல்லது தான். நினைச்சது நினைச்ச நேரத்தில் நடக்கும். குரு மங்கள யோகம் இருக்குது அப்படிங்கிறதால பிள்ளைகளோட கல்யாண கனவுகள் அப்படிங்கிறது நிறைவேறும். இந்த மாதத்தில் இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, இதெல்லாத்துலேயும் நீங்கள் கவனத்தை செலுத்தலாம். உடன்பிறப்புகள்லாம் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு வழிவகுத்து கொடுப்பாங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய திருப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். தொழில் செய்கிறவங்கெல்லாம் பங்குதாரர்களை அனுசரித்து போகிறது தான் நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாம் சக பணியாளர்களால் தொல்லைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். கலைஞர்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைச்சாலும் ஆதாயம் அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்கும். மாணவர்கள்லாம் அக்கறையோடு படித்தா வெற்றி அப்படிங்கிறது உண்டு. பெண்களுக்கெல்லாம் தொழிலில் குறுக்கீடுகளும் வருமான குறைவும் ஏற்படும். தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது ஓரளவு சிறப்பாக நடக்கும். உங்களுக்கு வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்வதன் மூலம் உங்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கலாம். தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு ஆலோசனை எல்லாத்தையும் மேற்கொள்ளுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள்லாம் உங்களுடைய செயல் திறமை அப்படிங்கிறது வெளிப்படும். மேலதிகாரிகளோட பாராட்டுதலும் இந்த மாதத்தில் கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களால் அதிகப்படி வருமானம் இந்த மாதத்தில் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான உறவு அப்படிங்கிறது ஏற்படலாம். பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக கடுமையாக நீங்கள் பாடுபடுவீங்க. தாய் தந்தையரோட உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கணும். பெண்கள்லாம் எந்த விஷயத்திலும் தெளிவான முடிவெடுப்பீங்க. புதிய விஷயங்களை அறிஞ்சு கொள்ளுறதுல ஆர்வமாக இருக்கும். மாணவர்கள்லாம் கல்வியில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு ஆசிரியர்களோட வழிகாட்டுதல் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். கணித பாடங்களில் கூடுதல் கவனத்தை செலுத்தி படிக்கிறதன் மூலம் தான் நல்ல மதிப்பெண் அப்படிங்கிறது எடுக்க முடியும். உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதத்துலலாம் அடுத்தவர்கள் பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கி இருங்க. ஆரோக்கிய சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாக வரலாம். குடும்பத்தில் சுபகாரியங்கள், மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள்லாம் இருக்கும். அதே நேரத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஏதேனும் ஒரு சில மன வருத்தம் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களோட சில்லறை சண்டைகள்லாம் வரலாம். அதனால் அவர்களிடத்தில் கவனமாக இருங்க. பிள்ளைகளை அவர்கள் போக்கிலேயே விட்டு பிடிக்கிறது தான் நல்லது. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் தடைப்பட்ட காரியங்கள்லாம் தடை நீங்கி நல்லபடியாக நடக்கும். வருமானமும் உங்களுக்கு ஓரளவு திருப்தி தரும் விதத்தில் இருக்கும். கலைத்துறையினரெல்லாம் கடுமையான உழைப்பின் மூலம் தான் நீங்கள் முன்னேறுவீங்க. நண்பர்களோட உதவிகளால் நன்மைகள் அதிகம் ஏற்படலாம். கிடைக்கும் வாய்ப்பை நீங்கள் இந்த மாதத்தில் பயன்படுத்திக்குங்க. அரசியல்வாதிகள்லாம் வெளியூர் பயணங்கள்லாம் சென்று வருவீங்க. மேலிடத்திலிருந்து உங்களுக்கு முக்கிய பொறுப்புகள்லாம் கையில் வந்து சேரும். சந்தோஷமான செய்தி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து சேரும். அவிட்டம் 1, 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்கெல்லாம் எப்பொழுதுமே உற்சாகமாக செயல்படுவீங்க. இருந்தாலும் சில குழப்பங்கள் இருந்தாலும் இதுவரை நடக்காமல் இருந்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து மன நிம்மதி அப்படிங்கிறது அடைய போகிறீங்க. அரசாங்கத்தின் மூலம் கிடைக்க வேண்டிய சலுகைகள் எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். முக்கிய நபர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உதவி அப்படிங்கிறது கிடைக்க போகுது. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் எல்லாம் அதிகமாக கலந்து கொள்ளுவீங்க. ஆடம்பர செலவுகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் அதிகரிக்கும். துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமையில் ராவு காலத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா எதிர்ப்புகள் அனைத்துமே விலகி குடும்பத்தில் அமைதி அப்படிங்கிறது இருக்கும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். ஏகாதசி மற்றும் சனிக்கிழமையில் பெருமாளை வணங்கி நிதிநிலையில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆனி மாதம் மகர ராசிக்காரர்கள் அனைவருக்குமே எந்த அளவு பிரச்சனைகள் வந்தாலும் பொறுமையையும் நிதானத்தையும் இழக்க வேண்டாம்.